வணக்கம் நண்பர்களே. நாம் கடந்த வகுப்பில் மோனை குறித்தும் வெண்பாவிற்கு உரிய பொழிப்பு மோனை குறித்தும் கண்டறிந்தோம். இந்த வகுப்பில் எதுகை குறித்து படிக்க இருக்கிறோம். போன வகுப்புல பாத்தீங்கன்னா மோனை அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல்லே ஒன்றி இருக்கணும், நம்ம பேச்சு இசை சார்ந்தே நமது பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் சில உதாரணங்கள் பார்த்தோம். சாமானியர்கள் வாழ்க்கையில எப்படி மோனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தோம். இன்னும் கூட சில உதாரணங்கள் சொல்ல முடியும். இதுக்கு நம்ம பெருசா யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேட்கிற விஷயங்கள், நம்ம பேசுற விஷயங்கள்லயே கூட மோனை இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியும். அப்படி சாமானிய மக்கள் பயன்படுத்துற அல்லது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நம்ம பயன்படுத்துற மோனைகள்ல இன்னும் கூட சில சொல்லணும் அப்படின்னா அச்சு அசல் அப்படிங்கறத நம்ம பிரதானமா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரே மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அச்சு அசல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆ ஆ அப்படிங்கிற மோனை ஒன்றி வருது. அதே மாதிரி கள்ளம் கபடம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப பிரதானமா நம்ம பயன்படுத்துறதா தான் இருக்கு. அதே மாதிரி ஊர் உறவுக்காரங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் மண்ணும் மக்களும் சாதிசனம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிராமத்துல இப்ப வரைக்குமே கூட இருக்கிறதா. மண்ணும் மக்களும் சாதிசனம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்பவும் கிராமங்கள்ல ஒழிச்சுட்டே இருக்கிற வார்த்தைகள் தான். அதே மாதிரி வழி தெரியல அப்படின்னா திக்கு தசை அப்படின்னு சொல்றது. புதுசா ஒரு இடத்துல போயிருக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி தெரியல அல்லது புரியல அப்படின்னா திக்கு தசை தெரியல அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறது பார்க்கிறோம். இதுலயே பாத்தீங்கன்னா திக்கு முக்காடி அப்படிங்கிறதுல இக்கு ஒன்றே அது எதுகையாவும் வரும். ஆக எங்கெல்லாம் நம்ம மோனை பயன்படுத்துறோமோ அங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதே சொல்லாடல்ல நம்ம எதுகையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இன்னமும் மோனை சொல்லணும்னா வாய்க்கா வரப்பு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். யாராவது பிரசவமா இருந்தாங்க அப்படின்னா வாயும் வயிறுமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றது பார்க்கிறோம். அதை விட வண்ணத்தை நம்ம சொல்லும் போது, ஒரு வண்ணத்தை சொல்லும் போது அதோட இன்னமும் அழகுணர்ச்சியோட இல்லைன்னா அந்த வண்ணத்திற்கு இன்னமும் வலிமை சேர்க்கிற மாதிரி கண்ணங்கருப்பு, செக்கச்சிவப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகமா வலிமை சேர்க்கிற மாதிரியும் நம்ம பயன்படுத்துறது பார்க்கிறோம். அது வெறுமனே சிவப்புன்னு சொல்லலாம். ஆனா செக்கச்சிவப்பு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதுக்கு அழகு இன்னும் கொஞ்சம் கூடுமா அல்லது கொஞ்சம் உணர்வு கொஞ்சம் கூட்டி சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கண்ணங்கருப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள அந்த வண்ணத்து கூடவே ஒரு உணர்வும் சேர்ந்து திணிக்கப்படுது. அங்க ஒரு மோனையும் அமையறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குண்டும் குழியுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம யதார்த்தமா நம்ம பயன்படுத்துறதுல எந்த வகையான திட்டமிடலும் இல்லாம யதார்த்தமா நம்ம சொல்லும் பொழுதே நமது பேச்சுல மோனை அமைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். மோனையே இப்படி இருக்கு அப்படின்னா எதுகைங்கிறது மிக நிச்சயமாக 2 மடங்கு மோனையை விட 2 மடங்கு அதிகமா நம்ம பேச்சுல எதுகை அமைஞ்சிருக்கும். அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்கு முக்காடி அப்படிங்கறத பார்க்கிறோம். மோனையில விட எதுகையில என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனிக்கணும் அப்படின்னா மோனையில ஓசைக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல் இணையா உடனே வந்து நிற்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா எதுகை அதுக்கு அடுத்து வர சொல்லு பொருள் படணுங்கிறது கூட அவசியம் இல்லாம பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஓசை நயம் மட்டுமே அதுல பிரதானமா இருக்கும். ஆக நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி எதுகைனா என்னன்னு தெரிஞ்சுதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு இல்ல, சொல்லும் போதே சொல்றதுக்கு ஏதுவா அமையறதுனாலே காலங்காலமா இதை நம்ம ஓசை நயத்தோடவே நம்ம பேச்ச அமைச்சுக்கிறத பார்க்கிறோம். ஆக ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல்லு எதுகையோட வருது. ஆனா அது பொருள் பட்டும் சில நேரத்துல வருது, பல நேரங்கள்ல அதுக்கு பொருள் படாம தான் வருது. அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கணும்னா கிராமத்துல சாருகீரு, தண்ணி கிண்ணி, காசு கீசு இப்படி பயன்படுத்தும் போது யதார்த்தமா பயன்படுத்துவாங்க. இதுல எதுகை அமைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முதல் சொல்லுக்கு இணையா வரக்கூடிய 2வது சொல்லு பொருள்படுமா அப்படின்னா அது வெறுமனே ஒரு ஓசை நயத்துக்காக அலங்காரத்துக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படியும் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். இப்படி பொருள் படாம தான் இருக்கும் அப்படின்னா பொருள் படுற மாதிரியும் நம்ம எதுகை அமைச்சுதான் பேசிட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம், சொந்த பந்தம், மேல கீழே, சாக்கு போக்கு. அதே மாதிரி உணவு சார்ந்து நம்ம சொல்லும் போது மோனையில உப்பு உரப்புன்னு சொன்னோம். அதவே நம்ம எதுகையா பயன்படுத்துன்னா உப்பு சப்பு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அண்ணன் தண்ணி, கண்ணா பின்னான்னு, சூதுவாது, முன்ன பின்ன. இப்படி நம்ம வாழ்க்கையிலேயே எதுகையும் நம்ம பேசும்போது நம்மளை அறியாமையே மோனை பயன்படுத்துறதை விட எதுகை இன்னும் தாராளமாக இன்னும் சரளமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி எதுகை நம்ம பயன்படுத்தும் போதே ஓசை நயம் வருது நம்ம பார்க்கிறோம். ஓசை நயம் தான் ஒரு பாடலுக்கு மிக முக்கியமானது, அது ரொம்ப ஒரு அழகு சேர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில எதுகைனா என்ன, வெண்பால எதுகை எப்படி அமையணும் அப்படிங்கறத நம்ம இந்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். மோனை அப்படின்னா சொல்லில் இருக்கிற முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் 12 3 வகையா பிரிச்சு அ, ஆ, ஐ, ஔ அதெல்லாம் ஓரியனம்னும்,
இ ஈ ஏ ஏ இதெல்லாம் ஓரினம்னும் உ உ ஓ ஓ இதெல்லாம் ஓரினம்னு பார்த்தோம். அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தே வரணும். அப்படி இல்லைன்னா அந்த எழுத்துக்கு இணை எழுத்துக்களா இருக்கிற எழுத்துக்கள் வந்ததுன்னா அதை நம்ம இனமோனை அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்திருக்கோம். இதே உயிர் எழுத்துக்கள் கூட மெய் எழுத்துக்கள் புணரும் போது கிடைக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் இதே மாதிரி வகைப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம். சில விதிவிலக்கா இஞ்சுக்கு இந்தும் இச்சுக்கு இத்தும் இவ்வுக்கு இம்மும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பொழிப்பு மோனை அப்படின்னா முதல் சீர்லையும் மூணாவது சீர்லையும் மோனை வந்ததுன்னா அதை நம்ம பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். வெண்பால இருக்கிற எல்லா அடியிலையும் பொழிப்பு மோனை வந்துச்சுன்னா, அதாவது வெண்பால இருக்கிற எல்லா அடியிலையும் முதல் சீர்லையும் மூணாவது சீர்லையும் மோனை வந்துச்சுன்னா அதை நம்ம அடிதோறும் பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப எதுகை அப்படின்னா ஒரு சொல்லில் இருக்கிற இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை நம்ம எதுகைன்னு சொல்றோம். ஒரு சொல்லின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருமானால் அதனை நாம் எதுகை அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் சூது வாது, இதுல ரெண்டாம் எழுத்து தூ, மொத்தமே 2 எழுத்து தான் இருக்கு. அதுல ரெண்டாம் எழுத்து தூ, சூது வாது ரெண்டுலயுமே தூன்னு முடிஞ்சிருக்கு. ஆக இங்க ஒரு ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால இது எதுகை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆட்டம் பாட்டம், ஆட்டம் இதுல ரெண்டாவது எழுத்து இட், பாட்டம் இதுல ரெண்டாவது எழுத்து இட். ஆக இங்கேயும் எதுகை ஒரே இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. ஆக இதுல எதுகை அமைஞ்சிருக்கு. சொந்த பந்தம், இதுல சொந்தம் அப்படிங்கிறதுல ரெண்டாம் எழுத்து இந்து, பந்தம் அப்படிங்கிறதுலயும் ரெண்டாம் எழுத்து இந்து. ஆக மறுபடியும் ஒரே எழுத்து வந்திருக்கிறதுனால இதுவும் எதுகை பெற்று வந்திருக்கு. இப்படி எதுகைக்கு வந்து நம்ம முன்னர் பின்னர், குற்றம் சுற்றம், குற்றம் பார்க்கிங் சுற்றம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருக்கிற குற்றம் சுற்றம். ஆக இப்படி எதுகையை நம்ம மோனை அளவுக்கு மெனக்கிட வேண்டியதில்லை. எதுகை மிக எளிதாக நம்ம பார்க்க முடியும். ஆக எதுகைங்கிறது மிக எளிமையா நம்மளால அமைக்க முடியும். மோனை மாதிரி கூட நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. மிக இயல்பா நம்மளால எதுகையை அமைக்க முடியும். அடுத்து இப்ப எதுகைக்கு எப்படி மோனைக்குன்னு சில எழுத்துக்கள் இனமான எழுத்துக்கள் இருக்கு, அது மாதிரி எதுகைக்கு இனமான எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு கடினமான விஷயம் எல்லாம் இதுல இல்ல. நீங்க கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கௌ இது எல்லாத்தையுமே நீங்க எதுகையா பயன்படுத்தலாம். அதாவது ககர வரிசையில் இருக்கிற அனைத்துமே எதுகையாக பயன்படுத்தலாம். மெய் எழுத்துக்கு அதே மெய் எழுத்து மட்டும்தான் எதுகையா வரும். அதே பட்சத்தில் உயிர்மை எழுத்துக்களா இருக்கிற பட்சத்துல அந்த உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எதுகையாக அமையலாம். தாக்கு தீ தூ இது எல்லாமே எதுகையா அமைய முடியும். பாதி சாது இது எதுகை அமைஞ்சிருக்கானா தீ தூ தகர வரிசையில் இருக்கிறனால இது எதுகை பெற்று அமைஞ்சிருக்கு. ஆக இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். மெய் எழுத்துக்கு அந்த எழுத்தே தான் வரணும். உயிர்மை எழுத்தா இருக்கிற பட்சத்துல அந்த எழுத்தோட வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் அமையலாம். ஆனா அதுல குறிப்பா நெடில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்களும் குறில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்களும் அமைக்கணும். அதுலயும் குறிப்பா குறில் எழுத்தா இருக்கிறது கூடுதல் சிறப்பு. தத்தா தித்தி துத்து தெத்தே தை தௌ இது எல்லாம் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள்னு சொன்னாலும் கூட இதுல இருக்கிற 5 குறில் எழுத்துக்களுக்கு அந்த 5 குறில் எழுத்துக்கள் ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் இன எதுகையா வர முடியும். 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம். ஐகார குறுக்கம்னு ஒரு விதி படிச்சிருக்கோம். அதுல முதல் எழுத்தா வராம இடையிலயோ கடையிலயோ வந்ததுன்னா ஐ குறுகி குறிலா ஒழிக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில ஐயன் அமைங்க குறில்னே எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 6 குறில் இருக்கு, 6 நெடில் இருக்கு. ஆக நெடில் எழுத்துக்களுக்கு தா, அதுக்கு தீ தூ தே தௌ இதெல்லாம் தான் இன எதுகைகளா வர முடியும். அதே நேரத்துல குறில் எழுத்தான தா அப்படிங்கிறதுக்கு தி து தே தை தோ ஆகிய எழுத்துக்கள் இன எதுகையா அமையலாம். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மெய் எழுத்திற்கு வட்டம் கட்டம் சட்டம் ஆக இங்க எல்லாமே இட் அப்படிங்கிற அதே மெய் எழுத்து தான் வருது. மெய் எழுத்துக்கு அதே மெய் எழுத்து தான் வரணும். ஆனா உயிர்மை எழுத்தா இருந்தா அந்த இன எழுத்துக்கள் அமையலாம். குறிலுக்கு குறில் இணை எழுத்துக்களும் நெடிலுக்கு நெடில் இணை எழுத்துக்களும் அமைக்கணும். கூடுமான வரைக்கும் நெடில் எதுகை வர்றதை தவிர்க்கிறது நல்லது. இது நம்ம முதல்ல கவனத்துல வச்சுக்க வேண்டியது. அதுலயும் குறிப்பா நம்ம ஐகார குறுக்கம் விதி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஐ அப்படின்னு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்தா இல்லாம இடையிலயோ கடையிலயோ வந்தா அது ஐகார குறுக்கம்ங்கிற அடிப்படையில குறிலாதான் ஒழிக்கும்னு பார்த்திருக்கோம். இங்க நம்ம பார்க்கிறது எதுகை. எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து. அப்ப கண்டிப்பாக இங்க ஐங்கிற ஓசை வருமானால் அதை நாம் குறிலாக எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா சாது பாதை இதுல எதுகை வந்திருக்கா அப்படின்னா தூ தை ரெண்டுமே குறில் ஒரே இனத்தை சார்ந்திருக்கு. அதனால இதுல எதுகை அமைஞ்சிருக்கு. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப அடுத்தது
நம்ம எதுகைங்கிறது நல்ல ஓசை நயம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அந்த ஓசை நயம் நல்ல ஓசையா அமையறதுக்கு உரிய வழிவகை செய்யறது எதுன்னு பார்த்தா அது கூட இருக்கிற முதல் எழுத்து. அதுல இருக்கிற முதல் எழுத்து நெடிலா இருந்தா அடுத்து அதுக்கு எதுகையா பயன்படுத்துற சொல்லோட முதல் எழுத்தும் நெடிலா இருந்தா மட்டும்தான் அந்த ஓசை நயம் சிறப்பா அமையும். அதே மாதிரி நம்ம எந்த சொல்லுக்கு எதுகை பயன்படுத்துறோமோ அந்த சொல்லுக்கு முன்ன இருக்கிற முதல் எழுத்து குறிலா இருந்ததுன்னா நம்ம எதுகையா பயன்படுத்துற சொல்லோட முதல் எழுத்தும் குறிலா அமைஞ்சா மட்டும்தான் இரண்டும் ஓசை நயம் சிறப்பாக பெற்று எதுகை வாய்க்க பெறும். இதுக்கு மாறா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலும் கூட முதல் சொல்லின் முதல் எழுத்து குறிலா தொடங்கி அடுத்த சொல்லு அதுக்கு எதுகையா பயன்படுத்துற அடுத்த சொல்லோட முதல் எழுத்து நெடுலா தொடங்குச்சுன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தாலும் கூட அது உரிய ஓசை நயத்தில் அமையாது. அதனால் அதை நாம் எதுகைன்னு ஏத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வேங்கை அப்படின்னு ஒரு சொல் எடுத்துக்கலாம், மங்கை அப்படின்னு ஒரு சொல் எடுத்துக்கலாம். இதுல இரண்டாம் எழுத்து பாத்தீங்கன்னா இங் அப்படிங்கிற மெய் எழுத்து ரெண்டுலயுமே வேங்கை மங்கை இரண்டுலயும் இங் அப்படிங்கிற மெய் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஆனா இதை எதுகைன்னு சொல்லலாமா அப்படின்னா வேங்கை மங்கை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஓசை நயம் சீரா அமையல. காரணம் என்னன்னா முதல் சொல்லோட முதல் எழுத்து வே நெடில், அதுக்கு நம்ம எதிரியா பயன்படுத்தி இருக்கிற அடுத்த சொல் மங்கை, இதுல இருக்கிற முதல் எழுத்து மா, இது குறில். ஆக அங்க வேங்கையில முதல் எழுத்து வே நெடில், மங்கையில முதல் எழுத்து மா குறில். இங்க அப்படிங்கிற மெய் எழுத்து ஒன்றி வந்திருந்தாலும் கூட வேங்கை முதல் எழுத்து வே நெடில், மங்கை முதல் எழுத்து மா குறில். ஆக இப்படி நெடிலும் குறிலுமாக வருமானால் ஓசை நயம் சீராக அமையாது. அந்த அளவில் இதனை நாம் எதுகை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலும் கூட முன்னெழுத்துக்கள் ஒரே இனம் குறிலாக இருந்தால் குறிலாகவோ நெடிலாக இருந்தால் நெடிலாகவோ அமைந்தால் மட்டுமே அது எதுகையாக அமையும். இது ரொம்ப 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 முக்கியம். வேங்கை மங்கை எதுகை அமையாதுன்னு பார்த்தோம். கங்கை தங்கை இது எதுகை அமையும். காரணம் என்னன்னா இங்குங்கிற இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதுக்கு முதல் சொல்லுக்கு முன்னாடி கங்கைக்கு கா அப்படின்னு குறில தொடங்கி இருக்கு, தங்கைக்கு தா அப்படின்னு குறில தொடங்கி இருக்கு. ஆக இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அது கூட வந்திருக்கிற முதல் எழுத்து குறில தொடங்குச்சுன்னா அடுத்த சொல்லுக்கும் குறிலேயே தொடங்கி இருக்கு. ஆக இது எதுகை பெற்று வந்திருக்கு. கங்கை தங்கை அப்படின்னு ஒரே மாதிரியான ஓசை நயம் முழுக்க சொற்கள் முழுக்க ஒரே மாதிரி ஒன்றி ஓசை பெற்று வரணுமா அப்படின்னா அவசியம் இல்ல. இரண்டாம் எழுத்து வரைக்குமான ஓசை நயம் ஒன்றி இருந்தாலே போதும். கங்கை அப்படிங்கிறதுக்கு திங்கள் அப்படிங்கிறதும் எதுகையும் அமைக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கு அப்படிங்கிறது இங்கேயும் இங்கு கங்கை திங்கள் இரண்டுலையும் இங்கு அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அதே மாதிரி கங்கையில கா குறில், திங்கள்ல தி குறில். ஆக மறுபடியும் குறிலுக்கு குறிலே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இதுவும் நம்ம எதுகைன்னு சொல்றோம். ஆக நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது கங்கை தங்கை வட்டம் சட்டம் கட்டம் பட்டம் இப்படி முழுக்க சொல் முழுக்க ஒரே மாதிரி ஓசை அமைஞ்சா சிறப்பு. அதுக்கு நம்ம விகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். 4 அடிகள்லயும் ஒரே எதுகை வந்தது அப்படின்னா அதை நம்ம விகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி ஒரே மாதிரி ஓசை அமைஞ்சாதான் அது எதுகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல்ல. 2 எழுத்துக்கள் வரைக்கும் ஒரே மாதிரி ஓசை இருந்தா போதும். அது ஒரே மாதிரி ஓசைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெய்யெழுத்து, இரண்டாம் எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அதே மெய் எழுத்துக்கு மெய் எழுத்து தான் வரணும். முதல் எழுத்து குறில தொடங்கினா அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தும் குறில தான் தொடங்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்தது இப்ப உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம். உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரே வகையா இருந்தா வரலான்னு பார்த்தோம். த தி து தே தோ அது கூட தை இதெல்லாம் ஒரே இனம் சொன்னோம். முடிஞ்ச வரைக்கும் நெடில் வர்றதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி மெய் எழுத்துக்குன்னு சில வகைகள் இருக்கு அப்படின்னா ஓசை சார்ந்துதான் நம்ம எடுக்கிறனால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஓசையை தரக்கூடிய ல ள ள இது 3ம் எதுகையா வரலாம். இதுக்கு உரிய இதெல்லாம் ஒரு இனமா சொல்லப்படும். இதுக்குரிய மெய் எழுத்தும் இனமா வரலாம், இதுக்குரிய உயிர்மை குறில் எழுத்துக்களும் இனமா வரலாம். அதே மாதிரி ர ர இது ரெண்டும் ஓசை நயம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அமையறனால இதுக்கு இது இணையா அமையலாம். அதே மாதிரி ந ந இது ரெண்டும் ஒரே மாதிரி அமையறனால இதையும் நாம் இனமாக பயன்படுத்தலாம். காலம் நீளம் ஆழம் ஆக இந்த சொற்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இன எதுகை பெற்று வந்திருக்கு. இதே மாதிரி தன்னகரம் ரன்னகரம் ந ந இந்த 2 எழுத்துக்களும் இன எழுத்துக்களா இருக்கும். அதே மாதிரி ர ர இரண்டும் ஒரே மாதிரி உச்சரிக்கிறதுனால இதுவும் இன எதுகைகளா நம்ம எடுத்துக்க முடியும்.
ஆக இந்த அளவில் நம்ம எதுகைனா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ வெண்பால எதுகை எப்படி அமையணும் அப்படின்னா, மோனைக்கு வந்து பொழிப்பு மோனை அமையணும்னு பார்த்தோம். முதல் சீர்லயும் 3வது சீர்லயும் மோனை வரணும்னு பார்த்தோம். ஆனா எதுகைக்கு முதல் அடியில இருக்கிற முதல் சீர்லயும் 2ஆம் அடியில இருக்கிற முதல் சீர்லயும் எதுகை அமையும். இதுக்கு அடி எதுகைன்னு பேரு. அதாவது வெண்பால ஈற்றடியை தவிர மீதம் இருக்கிற அத்தனை அடிகளுமே 4 சீர்களை பெற்றிருக்கும் நமக்கு தெரியும். அந்த அளவுல முதல் அடியில் இருக்கிற முதல் சீரும் 2ஆம் அடியில் இருக்கிற முதல் சீரும் எதுகை பெற்று வரணும். அதே மாதிரி அடுத்த 2 அடிகள் 3ஆம் அடியில் இருக்கிற முதல் சீரு 4ஆம் அடியில் இருக்கிற முதல் சீர். ஆக எதுகை அப்படிங்கிறது முதல் சீர்ல மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். 4 அடிகளை கொண்ட வெண்பாவா இருந்தா 4 அடிகள்ல இருக்கிற முதல் சீர்லயுமே ஒரே மாதிரி எதுகை பெற்று வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல 2 அடிகள்ல முதல் 2 அடியிலையும் முதல் சீர் 2லயும் எதுகை ஒன்றி வரணும். அடுத்த 2 அடிகள்லயும் முதல் சீர்ல எதுகை ஒன்றி வரணும். இப்படி அமைஞ்சு வந்தாலும் அதை நம்ம எதுகை பெற்று வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆக மீண்டும் ஒரு முறை, எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்துக்கள் ஒன்றி வருவதற்கு பேர் எதுகை. மெய் எழுத்துக்கு மெய் எழுத்து தான் வரணும். உயிர்மை எழுத்தா இருந்தா அதுக்கு இனமான அதே ஓசைநயம் கொண்ட அதே வகையை சார்ந்திருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் கூடுமான வரையில் குறிலா அமைகிறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வெறும் எதுகையில் இருக்கிற எதுகைனா 2ஆம் எழுத்து மட்டும் ஒன்றி வந்தா பத்தாது. அதுக்கு கூட வரக்கூடிய முதல் எழுத்து குறில வந்தா அதுக்கு எதுகையா பயன்படுத்துற சொல்லோட முதல் எழுத்தும் குறில வரணும். நம்ம முதல் எழுத்து நெடிலா பயன்படுத்தி இருந்தா அதுக்கு எதுகையா வரக்கூடிய முதல் எழுத்தும் நெடிலா வரணும். இது ரொம்ப 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 முக்கியம்னு பார்த்தோம். அடுத்தது, வெண்பால எதுகை எங்க அமையணும் அப்படின்னா, ஒரு வெண்பால 4 அடி இருந்தது அப்படின்னா 4 அடியிலையும் முதல் சீர்ல ஒரே மாதிரி எதுகை அமைஞ்சதுன்னா அதை நம்ம விகற்பம் அப்படின்னு சொல்றோம். அப்படியும் அமையலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 அடிகளாக வகைப்படுத்தி முதல் 2 அடிக்கு முதல் சீர்லாம் ஒரே மாதிரி எதுகை வந்து அடுத்த 2 அடிக்கும் முதல் சீர்ல ஒரே மாதிரி எதுகை அமைஞ்சிருந்தா அதை நம்ம 2 விகற்பம் பெற்ற வெண்பா அப்படின்னு சொல்றோம். 2 விகற்பம் அப்படிங்கிறது 2 வகையான எதுகைகள். முதல் 2 அடிக்கு ஒரு வகையான எதுகையும் அடுத்த 2 அடிகளுக்கு ஒரு வகையான எதுகையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆக எதுகை அப்படிங்கிறது ஓசை நயத்தை இன்னும் மெருகூற்றக்கூடியது. அதே நேரத்தில் பொருளில் வலிமை சேர்ப்பதற்கும் நமக்கு உதவக்கூடியதாக இந்த எதுகை அமைந்திருக்கிறது. அதாவது நம்ம இதுவரைக்கும் படிச்சதுல தலை இலக்கணமான வெண்பாவுக்குரிய வெண்டலை, அதுல 2 வகை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இது ரெண்டும் தனித்தனியாவோ இல்ல கலந்தோ, ஆனா கண்டிப்பா மாமுன் நிறை, விழமுன் நேர், காய்முன் நேர் அப்படிங்கிற விதிக்கு உட்பட்டு தான் எல்லா சீர்களும் அமைஞ்சிருக்கணும். ஈற்றுச்சீருக்குரிய விதிக்கு உட்பட்டு தான் ஈற்றுச்சீர் அமைந்திருக்கணும். அது நாள், மலர், காசு, பிறப்பு ஆகிய ஏதேனும் ஒரு வாய்ப்பாட்டுக்கு உட்பட்டே ஈற்றுச்சீர் அமைஞ்சிருக்கணும். பொழிப்பு மோனைன்னு சொல்லப்படக்கூடிய முதல் சீரின் முதல் எழுத்தும் 3ஆம் சீரின் முதல் எழுத்தும் மோனை பெற்று வந்திருக்கணும். கூடுமான வரைக்கும் அடிதோறும் மோனை, பொழிப்பு மோனை இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல குறைஞ்சபட்சத்துல முதல் அடியிலையும் 3வது அடியிலையுமாவது பொழிப்பு மோனை அமைஞ்சிருக்கணும். இப்போ கூடுதலாக எதுகையும் முதல் சீர்ல எதுகையும் பெற்று வந்தால் அதை நாம் வெண்பாவிற்குரிய இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இந்த விதிகள் பொருந்தி வந்தால் அது மிக நிச்சயமாக மிக நல்ல வெண்பாவாக அமைந்திருக்கும். ஆக வெறுமனே நம்ம இந்த இலக்கண விதிகளை மட்டும் பார்க்காம இது எல்லாத்துக்கும் கூட ஓசை நயமும் பொருட்சுவையும் தாங்கி வந்தா மட்டும்தான் அது சிறப்பான வெண்பாவாக இருக்க முடியும். வெறுமனே இந்த இலக்கண கட்டமைப்பிற்கு நாம் எழுதுவதற்கு முயற்சித்து அது ஓசை நயம் பொருந்தாமலோ அல்லது பொருள் படாமலோ அமையுமானால் அது பிரயோஜனப்படாத ஒரு 4 அடியாகவே அமையும். ஆக வெண்பாவின் இலக்கணத்தில் கவனம் செலுத்தக்கூடிய அதே அளவிற்கு ஓசை நயத்தின் மீதும் பொருட்சுவையின் மீதும் நாம் கவனத்தை செலுத்தி எழுத முனைந்தால் நம்மால் மிக நிச்சயமாக நல்ல வெண்பாக்களை மிக எளிதில் குறுகிய காலகட்டத்திற்குள் எழுத முடியும். அதற்கு மிக அவசியமானது முதலில் மாமுன்னிறை, விளமுன்னேர், காய்முன்னேர் அப்படிங்கிற தலை இலக்கணத்தை நம்மளால பொருத்தி பார்க்க தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தலை தட்டாமல் நம்மளால் சீர்களை சரியா அமைக்க முடியும். பொழிப்பு மோனையை பொருத்தி பழகணும். அதுக்கப்புறம் எதுகையை அமைச்சு பழகணும். ஆக இந்த 3 பயிற்சியும் முறையா நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னா அதற்கு அடுத்த கட்டமாக பொருள் குறித்தும் ஓசை குறித்தும் நமக்கு பார்வையை விரிச்சு வெண்பாவை முறைப்படி எழுத முடியும். இன்னும் ஒரு வகுப்பு மீதம் இருக்கு. அந்த வகுப்புல வெண்பாவின் வகைகள் 2 இருக்கு. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. இந்த எதுகை சொன்ன மாதிரி நேரிசை வெண்பா வரும்போது எதுகையில இன்னும் ஒரே ஒரு அளவுகோல் நீட்டி சொல்லுவோம். அதை நம்ம நேரிசை வெண்பா படிக்கும் போது படிப்போம். அந்த அளவில் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.